எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். என் பேரு ஷீபா. வெல்கம் டு ஷீபா சமையல். இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போறோம். அதாவது ராகி தோசையும் சிக்கன் குழம்பும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நம்ம ராகி உளுந்தெல்லாம் ஊற வைக்க போறோம். அதுக்காக 1 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கிடலாம். 1 கப் அளவு ராகிக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கிடணும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிடலாம். அந்த ராகில நிறைய உம்மி மாதிரி தூசிலாம் வரும். அதனால கையை வச்சு நல்லா கசக்கி பிசைஞ்சு விட்டு இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 6-7 முறையாவது இதை மாதிரி நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணாதான் நம்ம நல்ல தண்ணி விட்டு அதை ஊற வைக்கும் போச்சுல அந்த தண்ணி நல்லா தெளிஞ்சாப்புல இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்து ஒரு 7 மணி நேரம் நல்லா இதை ஊற வச்சிருங்க. இப்போ 7 மணி நேரத்தில் உளுந்து ராகி எல்லாம் நம்மளுக்கு ஊறி வந்திருக்கும். இப்போ இதில் நம்ம அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னக்கூட்டி ஒரு 1/4 கப் அளவுக்கு அவுள் எடுத்து நீங்கள் அது கூட சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. சிகப்பு அவுள் வெள்ளை அவுள் எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. அவுள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கிடலாம். கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ எதுலனாலும் அரைக்கலாம். கிரைண்டரில் போடுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ராகி உளுந்து இதெல்லாம் சேர்த்துக்கிடலாம். இதை எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இது நல்லா நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் அப்படி இல்லைன்னா ஒரு 40 நிமிஷத்தில் நம்மளுக்கு நல்லா இது அரைப்பட்டு வந்துடும். இப்போ பாருங்கள் நான் எந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் சிக்காமல் இருக்கணும். அதே சமயத்தில் நல்லா அரைப்படணுங்கிறதுக்காக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாவையும் எடுத்துட்டு அந்த கிரைண்டரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கிடலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம கையை வச்சும் பிசையலாம், கரண்டி வச்சும் பிசையலாம். ஒரு சிலர் கைக்கு கொஞ்சம் சூடு உடம்புக்காரங்க அப்படின்னா உடனே ரொம்ப புளிச்சு வரும். அதனால் அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கைகளால் நம்ம இதை மாதிரி பிசைஞ்சு வைக்கும் போச்சுல சீக்கிரமாக நம்மளுக்கு நல்லா புளிச்சு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நான் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது பொங்கி வெளியே வராமல் சிந்தாமல் இருக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 12 ஹவர் இதை அப்படியே விட்டுருங்க. 12 மணி நேரம், அதாவது நைட்டு நம்ம ஆட்டி வச்சோம் அப்படின்னா காலையில் திறந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. இப்போ மாவை நல்லா அடி ஒட்ட நல்லா கலந்து எடுத்துக்கிடலாம். கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தோசை வாத்துக்கிடலாம். இதை நல்லா பேப்பர் தோசை மாதிரி நீங்கள் போடலாம். அப்படி இல்லைன்னா கல் தோசையாகவும் நம்ம ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் தாளித்து இந்த மாவு கூட சேர்த்து ஊற்றி நம்ம அதையும் தோசையாக ஊற்றிக்கிடலாம். அதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். முதல்ல நான் பேப்பர் தோசை போட்டு காமிக்கிறேன். அதுக்காக கல்லை சூடாக்கிக்கோங்க. நல்லா சூடேறவும் கொஞ்சம் தண்ணியை தெளித்து விட்டுட்டிங்கன்னா அந்த சூடு ஒன்று போல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா இதை மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி எந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா தாராளமாக நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த பேப்பர் தோசைக்கு எந்த அளவுக்கு நெய் எண்ணெய் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தோசை நல்லா மொறுப்பாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இது நான் கல் தோசையிலையும் ஊற்றி காமிக்கிறேன். இப்போ இவ்வளோதான். கல் தோசையிலையும் அதே மாதிரி தான் எண்ணெய் ராவிட்டு நம்ம மாவு ஊற்றிக்கிட வேண்டியதான். இதிலே கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் தாளித்து ஊற்றி மேலாட்டு தூவி போட்டு பாருங்களேன். அதுவுமே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான தோசை நம்ம செஞ்சாச்சு பாருங்கள். இது ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட. இப்போ இதுக்கு நம்ம கறி குழம்பு செய்ய போகிறோம். இப்போ செய்கிற கறி குழம்பு ரொம்பவே ஈஸியான மெத்தட். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காய் பூவோ இல்லை தேங்காவை பல்பெல்லாம் நறுக்கி எடுத்துக்கிடலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ சேர்த்து தேவையான அளவுக்கு வத்தல் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கிடலாம். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க.
இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை அடுப்பில் வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடேறவும் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இந்த கறி குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். அதாவது கண்ணாடி பதம் வரும் பாருங்க, ஒரு அரை வேக்காடு அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடலாம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய வாசனை ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ இது கடாய் அடி பிடிக்காதபடி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் பீசஸை சேர்த்துக்கோங்க. நல்லா எலும்போடு உள்ள கறி பீசஸை சேர்த்திங்க அப்படின்னா இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ஒரு 3-4 நிமிஷம் அப்படி லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு பழுத்த தக்காளி பழம் சேர்த்து 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கலர்ஃபுல்லாக இருக்குன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிடலாம். காரமாக இருக்குன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காரம் மட்டும் பார்த்து பக்குவமாக சேர்த்துக்கோங்க. நம்ம வத்தல் சேர்த்துருக்குறோம் இல்லையா, அதனால நீங்கள் பார்த்து பக்குவமாக சேர்த்து நீங்கள் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெய் அந்த கறியிலேருந்து பிரிஞ்சு வர்ற தண்ணியே போதுமானதாக இருக்கும். முதல்ல இதை மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி வச்சு அதை இது கூட சேர்த்துக்கோங்க. அதை நல்லா சின்னதாக கட் பண்ணி நீங்கள் வெந்நிக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள பூச்சி புழு இருந்தால் நம்மளுக்கு போயிடும். நான் உப்பு தண்ணியில் தான் போட்டு எடுத்துருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் கொதிக்க வச்சு மஞ்சள் தண்ணியில் ஓட நீங்கள் போட்டு எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கிடலாம். இந்த காலிஃப்ளவரை கொஞ்சம் பெருசாக நீங்கள் கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது நல்லா உடையாமல் நம்ம சாப்பிடும் போது நல்லா முழுசாக இருக்கும். இப்போ அதுலேயும் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இதை மாதிரி மூடி போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு அந்த கறியிலேருந்து வந்த தண்ணியிலே இது நல்லா வெந்து வரும். அப்போ நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு அந்த ஜார்லேயும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணுமோ அதுக்கு தகுந்ததுபடி நீங்கள் தண்ணியை சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் தண்ணி சேர்த்தாச்சு. அந்த கறியும் நம்மளுக்கு வேகணும் இல்லையா, இன்னும் தண்ணி ஊற்றி வேக வைக்கல, அதுக்கு தகுந்ததுபடி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3/4 பத அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இது குக்காகி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தலையோ அப்படி இல்லைன்னா கசூரி மேத்தியோ எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். அதுக்காக தான் இப்போ இதை ஒரு ஆட்டம் மெதுவாக சாஃப்டாக அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. எதுக்குன்னா அந்த காலிஃப்ளவர்லாம் நம்மளுக்கு உடஞ்சி போயிடக்கூடாது. அப்போ தான் உடஞ்சி போகாமல் இருந்தால் தான் சர்வ் பண்ணும் போச்சுலையும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்குமே நம்மளுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டு இன்னொரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டிங்கன்னா எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா பிரிஞ்சு சூப்பரான குழம்பு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும் பாருங்கள். இது இந்த தோசைக்கு தான் இல்லை, எந்த ஒரு தோசை இட்லிக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அந்த ராகி தோசையும் இந்த சிக்கன் குழம்பும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க. தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாபாய்.